friends, welcome to my channel 𝚖𝚘𝚘𝚝 creations. இன்னைக்கு நாம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா இன்ட்ரோ மேக்கிங் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ மேக்கரை தான் நாம இன்ட்ரோ மேக்கிங் ஆப் சூஸ் பண்ணிருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும் இன்ட்ரோ மேக்கர். அதை நாம் ஓப்பன் பண்ணிக்குவோம். மேக் ஆசம் இன்ட்ரோஸ்னு முன்னுக்கு டைட்டில் கார்டு இருக்கும். இதில் நீங்கள் நிறைய இன்ட்ரோஸ் பண்ணிக்கலாம். பாப்புலர் இதுக்குள்ளே நான் பண்ணுறேன்னா கேமர்ஸ் இதுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம். கேம் இருக்கிறதுல இதில் அவுட்ரோஸ் பண்ணிக்கலாம், 3Dயில் பண்ணிக்கலாம், கூலன்னு நிறைய இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் விஐபி மெம்பர்ஷிப் எடுத்தால் அதில் நிறைய அப்கிரேட் வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு செய்யலாம். ஆனால் நான் விஐபி எடுக்கலை. இப்போ நாம் விஐபி எடுக்காமலே எப்படி செய்கிறோன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் இன்ட்ரோன்னு சர்ச் பண்ணுவோம். அப்போ நிறைய இன்ட்ரோஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் என்னென்றாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏஸ்டிக் இன்ட்ரோ இருக்கிறத எடுக்கிறேன். இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருக்கோமில்ல, அதான் நீ செய்யணும். கொடுத்தா அது டவுன்லோட் ஆகும். வெயிட் பண்ணுவோம் டவுன்லோட் ஆகிற வரைக்கும். அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நாம் அப்படியே இருக்க வேண்டியது தான். டவுன்லோட் ஆனால் ரீசோர்ஸஸும் கேட்கும் டவுன்லோட் ஆக. என்ன திருப்பி செய்யக்குள்ளே நம்மளுக்கு வேணுமே. இப்போ பார்த்திங்கன்னா இது 5 செகண்ட் சிம்பிள் வீடியோ. யுவர் டைட்டில்னு கொடுத்துருக்குற இந்த ப்ளூ கலர் இதில் நாம் போய் டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், எதுன்னு காட்டுறேன். இந்த யுவர் டைட்டில்ன்றதை டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஃபோனில் வேணும்னு காட்டும். நம்மளுக்கு இந்த ஃபோன்ட்டே காணும். யுவர் டைட்டில்ன்ற அந்த பெருசாக பாக்ஸ் மாதிரி இருக்கிற டேப் பண்ணோம்னா யுவர் டைட்டில் அடித்து போட்டு நம்மளோட டைட்டில் அடிக்கலாம். நான் j.Mathuskka கிரியேஷன்ஸ் அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிக் கொடுத்தா நிறைய இடம் இருக்குது. இதை நம்ம சுருக்கிக்கலாம். இவ்வளோத்துக்கு இருக்கட்டும். இதில் நீங்கள் அனிமேஷன் எப்படி வரணுமெண்டெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். அவுட் வாரது எப்படி, என்டர் வாரது எப்படி, இப்போ இருக்கக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கணுமென்றதெல்லாம் நாம் செஞ்சு கொள்ளலாம். இப்போ எப்படி இருக்கான்னு லே அவுட்டுன்னு செஞ்சு கொள்ளலாம். எனக்கு இப்போதைக்கு லே அவுட் தேவையில்லை. இப்போ நான் சரி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் இன்ட்ரோ ஓசமாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மியூசிக் கொடுக்கலாமா? மியூசிக்குள்ளே போயிட்டு இதுவும் மியூசிக் டவுன்லோட் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் என்னடாலும் கொடுத்துக்கலாம். இப்போ விஐபிக்கு தான் நிறைய மியூசிக் இருக்குது. நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கிற மியூசிக்லேயே நாம் கொடுத்துக்கலாம். இது தேவையில்லை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் மவுண்டெயின் சாங்குன்ற அந்த சவுண்டை கொடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணிங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் கேட்கும். நான் ரெண்டுமே கொடுக்கல. இப்போ வால்யூம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் 100லேயே வச்சுக்கிறேன். இதை ரீப்ளேஸும் பண்ணலாம், ஆனால் நான் ரீப்ளேஸ் பண்ணல. இப்போ நாம் இந்த டிக்கை கொடுத்துட்டோம்னா அது அதில் 5 செகண்ட்னா 5 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி நின்றும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்க. பாருங்கள், சூப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த டிக் சிம்பிள் ஒன்று இருக்குல்ல, அதை அமர்த்தினோம்னா அது சேவ் ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட்டிங் வீடியோ, அதாவது இது நடக்கக்குள்ளே நம்ம வேறு ஆப் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப்பை விட்டு வெளியேறக்கூடாது. வெளியேறினா நம்மளுக்கு வராது. இப்போ பார்த்திங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் பார்த்தா தெரியும். ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனால் இப்போ வீடியோஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவை சிஸ்டம் அடித்து பார்த்தோம்னா வந்துட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.